டெல்லி அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இது நாகோ பார்த்திபன், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து. நம்ம இன்னைக்கு பேச போறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆஸ் யூஷுவல் நம்ம ரைட் ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமா இன்னைக்கு நம்ம பேசலாம். நேற்று மீட்டிங் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டேன். பிகாஸ் ஆஃப் செட்டிங்ஸ்ல நிறைய குளறுபடி ஆனதுனால எனக்கு கான்சன்ட்ரேஷன் சரியா அங்க போகல. ஸோ இன்னைக்கு செட்டிங்ஸ்லாம் சரியா பண்ணிட்டு நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ அதனால மீட்டிங் இன்னைக்கு பொறுமையாவே எடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கு பிறகு நாம எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்கிறது எம்இசி காயின் தான். எம்இசி காயினை ஸ்வாப் பண்ணாக்கா நமக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த டாலர் அப்படியே நமக்கு உள்ள வருமா? பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசலாம். நிறைய விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் அதை பத்தி. ஏதாவது அதுல வருமா? உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு 100 எம்இசி காயின் நான் போடுறேன், ஐ மீன் ஸ்வாப் பண்றேன். எனக்கு ஒரு எம்இசி காயின் 100 எம்இசி காயின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நாம அதை வந்து ஸ்வாப் பண்ண போறோம் யூஎஸ்டிடியா. உதாரணத்துக்கு $10 வச்சுக்கோமே எம்இசி காயின். அப்ப 100 காயின்ஸ் எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு $1000 ஆச்சு. நான் அந்த 100 எம்இசி காயினை நான் வந்து யூஎஸ்டிடியா ஸ்வாப் பண்ணா எனக்கு அந்த 100 யூஎஸ்டிடியும் உள்ள வருமா? கொஸ்டின் அதுதான். இல்ல அதுல ஏதாவது லாஸ் ஆகுமா? அதுல ஏதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கா? அதுல வேற ஏதாவது உள்ள குறைச்சிட்டு தான் நமக்கு வருமா? ஆக்சுவலா நமக்கு எவ்வளவுதான் வரும் அப்படிங்கிற சில முக்கியமான கேள்விகள் மனசுல எல்லாருக்கிட்டுமே இருக்கு. எம்இசி காயினை எதுக்கு அவன் 20% அதிகம் பண்ணி கொடுத்தான்? தட் இஸ் 1.2% நமக்கு போடுறதை விட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கானே, எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு உண்டான விடை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இந்த நமக்கு எழுகின்ற அந்த சந்தேகங்களை கடைசியா நான் விவரிச்சுட்டு அதற்கு மேற்கொண்டும் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்து கையில வச்சுக்கலாம். ஸோ நீங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்தால் அதற்கு உண்டான பதில்களை நான் கூறுகின்றேன். இந்த ஜாயினிங் அண்ட் எக்ஸ்ட்ரா சவுண்டை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஏன்னா அதுல இடையில டெஸ்டப் பாயிண்ட் இருக்கும். ஸோ இனிமே மோகன்ராஜ் ரிக்வஸ்டிங் ஆலோ ரெக்கார்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நோ இஷ்யூஸ். இன்ஃபேக்ட் நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்டிங்கோட எடிட்டிங் வெர்ஷன் உங்களுக்கு நம்ம குரூப்ல யூடியூப் மூலமா நான் போட்டுட்டு உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பிரச்சனை பண்ண வேண்டாம். பிரச்சனை கிடையாது. நீங்க ரெக்கார்ட் பண்ணுறதா ரெக்கார்ட் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, லெட் அஸ் கோ ஒன் பை ஒன். இப்போ நம்ம முதல்ல ஷேர் பண்ணலாம். யாரோ கை தூக்கி இருக்காங்க. எதுக்காக கை தூக்கி இருக்காங்க? இல்ல, யாரும் தூக்கல. ஓகே, ஃபைன். ஐ திங்க் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பட்டன் வருது. ஸோ நம்ம டோக்கன் பேக்கெட் உள்ள போறோம். அதை ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்து நான் இன்னும் அந்த ரைட் ரெஜிஸ்ட்ரி உள்ளேயே போகல, நான் இன்னும் அந்த ஃபார்மை பத்தியே கவனிக்கல சார், இனிமே தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உங்க டோக்கன் பேக்கெட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டோக்கன் பேக்கெட்ல நிறைய வேலட்ஸ் வச்சிருக்கீங்க. மீன்ஸ் தட் டோக்கன் பேக்கெட் பிட்னஸ்க்காக மட்டுமோ அல்லது மெராஎக்ஸுக்கு மட்டுமே நான் ஓபன் பண்ணல, நான் வேறு சில பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய வேலட்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இந்த செய்தி. ஒருவேளை நீங்க டோக்கன் பேக்கெட்ல வேறு சில தளங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மேராஎக்ஸ்லயோ அல்லது பிட்னஸ்லயோ எந்த வேலட்டை கனெக்ட் பண்ணீங்களோ அந்த வேலட்டை முதல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அது நிறைய பேருக்கு சார் அந்த வேலட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க, எனக்கு தெரிஞ்சு அது கேள்வியே தப்பு. ஏன்னா அது தெரியாம நீங்க எப்படி 2-3 வேலட் ஓபன் பண்ண முடியுங்கிற கேள்வி என் மனசுல இருக்கு. எனக்கு 2-3 வேலட் நான் வச்சிருக்கேன், ஒரே வேலட்ல வச்சிருக்கேன், ஒரே டோக்கன் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஆனா அதை மாத்தி மாத்தி பார்க்க தெரியலன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையான இருக்கும்? அது தெரியலன்னா எப்படி நீங்க இன்னொரு வேலட் ஓபன் பண்ணிருப்பீங்க? எனக்கு அதுவே டவுட். இருந்தாலும் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் சொல்லிடுறேன்.
இப்ப எப்படி வேலெட்டை மாத்தி மாத்தி பாக்குறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை நீங்க டச் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய வேலெட்டு. நீங்க பார்த்து பயந்துடாதீங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வாட்ச் வேலெட்னு தான் இருக்கு. அதாவது என்னுடைய மெயின் வேலெட்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். இந்த என்பி நான் வந்து பேரை மாத்திட்டேன். மீன் மேரா எக்ஸ்ன்னு மாத்திருக்கேன். அதை விட்டுருங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா இதுதான் என்னுடைய மெயின் வேலெட். மீதி எல்லாமே வாட்ச் வேலெட் தான். வாட்ச் வேலெட்னா அடுத்தவங்களுடைய வேலெட்டை நான் பார்க்க முடியும். பட் அதுல போய் நான் ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. இதை பத்தி நான் ஏற்கனவே நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டெக்னிக்கல் செஷன்ல எப்படி வாட்ச் வேலெட்டை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல உங்களுக்கு டவுட் இருக்காது. இதுல யார் யார் வேலெட்டுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி, தம்பியோட ஒய்ஃபு, அப்புறம் என்னுடைய தங்கச்சி பொண்ணுடைய இது எல்லாமே எனக்கு தெரிந்த ஒரு நபர்களுடைய வேலெட்டை நான் வந்து வாட்ச் வேலெட்ல வச்சிருக்கேன். அதனால நான் போய் பார்ப்பேன். அதுல என்ன இருக்குன்னு பார்ப்பேன். பட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கவுங்க மொபைல்ல அந்தந்த வேலெட்ல பண்ணணும். இப்போதைக்கு நான் இந்த வேலெட் தான் என்னோட மெயின் வேலெட். இந்த வேலெட்டை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். உள்ள வந்துட்டேன். ஸோ இப்படிதான் நீங்க மாத்திக்கணும் அப்பப்ப. இந்த மேல 3 கோடு டச் பண்ணிட்டு நீங்க இப்போ என் தம்பி வேலெட்டை பார்க்கணும்னா இந்த மாதிரி இதை டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னோட தம்பி வேலெட்டு உள்ள வந்துடும். இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சிடும் வாட்ச் வேலெட்ல இருக்கீங்க, யாரோட வேலெட்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால இப்படிதான் நீங்க வேலெட்டை மாத்தி மாத்தி பார்க்கணும். வேலெட்டை மாத்தி கொள்வது இப்படித்தான். முக்கியமா அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். இந்த ஹேக்கர்ஸ் காயின்ஸ் எப்பயுமே இந்த பிளஸ் பட்டனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெட் சிம்பிள் போட்டு வந்திருக்கும். இதை வந்து நீங்க டெலீட் பண்ணணும்னாக்க அந்த பிளஸ் பட்டனை தொடுங்க. தொட்டத்துக்கு பிறகு மை டோக்கன்ஸ்ல தான் உங்களுக்கு அந்த 2ங்கிறது காட்டும். இதை அந்த 2ங்கிறத டச் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா அந்த 2 ஹேக்கர்ஸ் காயின்ஸும் உள்ள வரும். அது ஹேக்கர்ஸ் காயின்ஸா இருக்கலாம், இல்லை டோக்கன் பாக்கெட்காரனே வந்து வேற ஏதாவது காயின்ஸை கொடுக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத காயின்ஸ் அப்படிங்கிறதுனால நேரா இக்னோர் அப்படிங்கிறத மட்டும் தான் கிளிக் பண்ணுமே தவிர மறந்தாப்புல கூட இந்த பிளஸ் பட்டன்ஸை கிளிக் பண்ணிடாதீங்க. அது உள்ள வந்துடும். ஸோ இக்னோர் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இப்போ வாட்ச் வேலெட்ல இருக்கேன். அது நீங்க இங்க நான் கிளியர் பண்ணாக்கா அங்க என் தம்பியோட வேலெட்ல கிளியர் ஆகுமானா ஆகாது. அவங்ககிட்ட இருக்கு. அதை போய் அவனுடைய வேலெட்ல தான் கிளியர் பண்ணும். வாட்ச் வேலெட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எதுவுமே ஆக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஒன்லி ஃபார் வியூவிங் மட்டும்தான். ரைட்டா? ஸோ நம்ம மறுபடியும் என்னுடைய மெயின் வேலெட்டுக்கு போகலாம். மறுபடியும் எப்படி போகணும்? மேலே 3 கோட் டச் பண்ணிட்டு என்னுடைய வேலெட்டை டச் பண்ணனா என்னுடைய வேலெட்டுக்கு நான் வந்துடுவேன். ஸோ திஸ் இஸ் மை வேலெட். இப்போ நம்ம உள்ள போறதை பத்தி பேசுவோம். ஸோ நேராக மேரா எக்ஸ்ல புதுசா வந்திருக்கேன். நான் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஏற்கனவே பழைய ஆளு தான். மேரா எக்ஸ்ல இப்போதான் உள்ள என்ட்ரி கொடுக்க போறேன். அந்த ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரி, ரைட் ரெஜிஸ்ட்ரின்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நேரா நீங்க டிஸ்கவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு சர்ச் பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல தான் நீங்க முதல்ல இந்த bitness.finance, bitness.fi வேற சில ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருப்போம். நீங்க அதெல்லாம் போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல தான் நீங்க உங்களுடைய merax.app அப்படிங்கிறத டைப் பண்ணணும். இந்த இடத்துல டைப் பண்ணணும் merax.app, merax.app. அது ஏக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் ஸ்பேஸ் இல்லாம ஃபுல்லா ஒரே டைப்ல பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ சிம்பிள் கிடைக்கும். ப்ளூ சிம்பிள் வந்திருக்குன்னா இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மேரா எக்ஸோடைய போர்ட்டலோட கனெக்ட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உள்ள போய் கனெக்ட் பண்ணிட்டோம், உள்ள போயிட்டோம். 2வது ஸ்டெப்பு ஆஸ் யூஷுவல் உள்ள வந்ததுக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். நான் ஏன் ஏற்கனவே 5-6 வேலெட் வச்சிருக்கிறவங்க பிட்னஸ்ல போட்ட அந்த வேலெட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற டிஸ்கவர் மூலமா உள்ள வாங்கன்னு சொன்னோம்னா நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலெட்டோட லிங்க் தான் உங்களுக்கு அங்க கனெக்ட் ஆகும். இதுதான் என்னுடைய வேலெட்டு. நான் கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு சில பேர் பாஸ்வேர்டு போடலாம், சில பேருக்கு பயோமெட்ரிக் இருக்கும். எனக்கு பயோமெட்ரிக் அப்படிங்கிறதுனால நான் உள்ள போட்டேன். ஸோ உள்ள வந்துருச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா அங்க கனெக்ட்னு காட்டாது, நம்பர்ஸ் காட்டும். ஸோ இப்போ நம்பர் காட்டுது. கரெக்டா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 3 லைன்ஸை டச் பண்ணணும்.
ரைட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இதுதான் வந்து அவங்க விண்டோ கவர்னன்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ரெக்கவரி செல், அதாவது பிட்னஸ் ஓல்டு பிட்னஸ் லூப் சி, சேவிங்ஸ் பாக்ஸ்ல போட்ட அமௌண்ட், எம்இசி காயின், நம்ம நோடு வாங்கின காயின்ஸ் எல்லாமே இந்த ரைட் ரெஜிஸ்ட்ரி மூலமா தான் நமக்கு ரெக்கவரி ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரைட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறத தொடுங்க. ஏற்கனவே ஒரு 40 ஒரு 4 லெவல் முடிச்சவங்க, ஏற்கனவே ஒரு 4 லெவல்ஸ் முடிச்சவங்க 80% இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிகாஸ் 80% முடிஞ்சிருக்குன்னு சொன்னா யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஜாப், உங்களுடைய கடமையை நீங்க செஞ்சிட்டீங்க. மீதி இருக்கிற 20% 5th ஸ்டேஜ் தான். அது கம்பெனியோட ரிலீசிங் பேஸ். அது அந்த 20% கம்பெனிக்காரவங்க பார்த்துக்குவாங்க. அப்ப 80% இங்க வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். நம்ம அதை நோக்கி தான் போறோம். அது எப்படி சார் 80% கொண்டு வர்றது? ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 4 ஸ்டேஜும் க்ளோஸ்ல தான் இருக்கும். அது நீங்க பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் டு டூ அப்படின்னு போட்டிருக்கோம். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். டு டூ அப்படின்னு போட்டு இது எங்க இருக்கும்னா மேல இருக்கும், டாப்ல இருக்கும், ஸ்டேஜ் 1ல இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் 1ல டு டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி ஒரு 4 விதமான கேள்விகளை கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்க வேலட் அட்ரஸும் இங்க இருக்கும். இதுல வேலட் அட்ரஸை நீங்க மேனுவலா சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த வேலட் நீங்க எதை கனெக்ட் பண்ணீங்களோ அந்த வேலட்டோட அட்ரஸ் இங்க வந்துடும். அதை நீங்க மாத்தவே முடியாது. ஒரு வேலட்ல கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு புது வேலட்டை கொண்டு வந்து நீங்க இதை என்ட்ரி பண்ண முடியாது. பிகாஸ் அது ஹைட்ல தான் இருக்கும். அதை நீங்க டச்சே பண்ண முடியாது. ஆனால் நீங்க 4 விஷயங்களை இங்க என்ட்ரி பண்ணணும். நம்பர் 1, ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர்ல டிஃபால்ட்டா அங்க ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். நீங்க அதே வந்து அது அந்த நம்பர் தான் என்னதுன்னு நினைச்சிட்டு போறோம். அதை நினைச்சிட்டு அப்படியே ஓகே பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணும். ஒரு சாம்பிளுக்காக அங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டாங்க. சார் நான் உள்ள போன உடனே உள்ள ஒரு ஃபோன் இருக்கு, அது என் போனே கிடையாதுங்கிறாங்க. அது உங்க போன் இல்லதான் எங்களுக்கும் தெரியுமே. நீங்க என்ட்ரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக அங்க ஒரு நம்பரை போட்டிருக்காங்க. ஸோ நீங்க போயிட்டு உங்களுடைய கண்ட்ரி கோட், இந்தியாவில் இருக்கிறவங்க +91 போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை போடுங்க. நம்பர் 1. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் எது வேணா போடலாம். அந்த அட்ரஸுக்கோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கோ அவங்க ஒரு வித மெசேஜ் அனுப்பிச்சாக்கா நீங்க அதுல ரீச்சபிளா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், டெலகிராம் யூசர் நேம். இந்த டெலகிராம் யூசர் நேம்ல நிறைய பேருக்கு டெலகிராமே என்கிட்ட இல்லை சார், அப்ப நான் எப்படி சார் அது கொடுக்குறது, பிளாங்கா விட்டுறலாமா அப்படின்னு கேட்டாங்க. நோ பிளாங்க். பிளாங்கா இங்க எதுவுமே விடக்கூடாது. டெலகிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனே இல்லைன்னு சொன்னா இந்த சிம்பலை மட்டும் முதல்ல போட்டுட்டு உங்களுடைய கண்ட்ரி கோடு பிளஸ் இல்லாம போட்டுட்டு அப்புறம் உங்க மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் சிம்பல் போட்டுட்டு என்னுடைய 91 அப்படிங்கிற கண்ட்ரி கோட பிளஸ் இல்லாம போட்டுட்டு என் மொபைல் நம்பரை போட்டுக்குவேன். அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பரும் கண்ட்ரி கோட் +91 போட்டுட்டு உங்க கண்ட்ரி கோட் நம்பரை ஒரு வேலட்டை போட்டுட்டு நீங்க சப்மிஷன் கொடுக்கணும். சப்மிட் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். 1 to 3 days ஆகும் இது வெரிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு. அதாவது ஸ்டேஜ் 1 வெரிஃபிகேஷன் நீங்க கொடுத்த டேட்டாவை அவங்க அந்த டேட்டா பேஸ்ல, அதாவது அந்த சர்வர்ல ஏத்துறதுக்கு அவங்களுக்கு 3ல இருந்து 1 வார டைம் ஆகுது. அது ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா யூ வில் கெட் எ மெசேஜ் லைக் திஸ், சப்மிஷன் அப்ரூவ்ட் அப்படின்னு வரும். அது மட்டும் வராது, கூட பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆயிருக்கும்னாக்கா செக் 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 செக்னு இந்த மாதிரி ஒரு 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 சிம்பிளோட வந்திருக்கும். செக்கு செக்கு செக்குன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இதுல நம்பர் 2, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்னோட டேட்டா கொடுத்தாச்சு, என் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டேட்டா வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் இந்த அடுத்த ஸ்டேஜஸ்லாம் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டு இருக்கும். இப்போ நான் செகண்ட் ஸ்டேஜுக்கு நான் செக் பண்றேன். செக் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல உங்க பழைய டேட்டா இருக்கு,
நீங்க கொடுத்த வேலட்ல பழைய டேட்டாஸ் அவைலபிள், லூப் சி அவைலபிள், நீங்க நோடு வாங்கியிருந்தா நோடு எம்இசி காயின் அவைலபிள், இதெல்லாம் நாங்க சின்க்ரோனைஸ் பண்ணிட்டோம். அதனால நீங்க நேரா ஸ்டெப் 3க்கு போயிடுங்க. இதுதான் அவங்க சொல்ற விளக்கம். ஒருவேளை நீங்க டேட்டா வேற ஒரு வேலட், அதாவது இந்த வேலட் நான் கொடுத்துருக்கேன், டேட்டா நான் ஃபில்அப் ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனா அந்த வேலட்டுக்கும் பிட்னஸ்க்கும் சம்பந்தமே இல்லை, வேற ஒரு புதுசா ஒரு வேலட்டை கொடுத்ததோ இல்ல வேற எதுவும் தப்பா வேலை போட்டுறீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களை வந்து ஃபில்டர் பண்ருவாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்க டேட்டா எங்க டேட்டா பேஸ்ல மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாக்கா நீங்க ஸ்டேஜ் 3 போக முடியாது. ஏன்னா ஸ்டேஜ் 3ல போனா உங்களுக்கு எல்லாமே 0 தான் இருக்கும், அது உங்களுக்கு எதுவுமே காட்டாது. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், பழைய பிட்னஸ் அண்ட் பிட்னஸ் லூப் சி, சேவிங்ஸ் பாக்ஸ், எம்இசி காயின் எதெல்லாம் எந்த வேலட்ல வாங்குனீங்களோ அந்த வேலட்டை வச்சு நீங்க இதுல மேராக்ஸ் ஸ்கூல்ல வாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரி பண்ணிட்டேன். இப்ப ஸ்டெப் 3 நான் போறேன். ஸ்டெப் 3ல போய் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேல டாப்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டல் வெரிஃபைடு அசெட், உங்களுடைய வெரிஃபைடு எம்இசி காயின், அதாவது இதுதான் என்கிட்ட இருக்கு, $3896 நான் உனக்கு தரணும், 350 எம்இசி காயின் உனக்கு தரணும். இந்த 3896 காயின் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பிரேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீ பழைய லூப்ல $922 போட்டிருக்க, லூப் சில $2974 நீ போட்டிருக்க, உனக்கு எம்இசி காயின் 350 வச்சிருக்க, இதுதான் என் டேட்டா பேஸ் பண்ணி சின்க்ரோனைஸ் பண்ணிருக்கிறது, இதை நீ ஒத்துக்கிறியா இல்லையா? கேள்வி 2. ஓகே, எனக்கு ஓகே, கன்ஃபார்ம் அப்படின்னு கண்டினியூ பண்ணலாம். அதாவது என் டேட்டாலாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டேஜ் 4 வரும். இல்ல சார், எனக்கு இதுல வந்து டிஸ்பியூட் இருக்கு, இவங்க சொல்ற டேட்டாலாம் தப்பு, நான் $1000 போட்டேன், இவங்க $250 தான் காட்டுறாங்க, மீதி $750 காட்டல அப்படின்னு சொல்றவங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்ஸ் இருக்கிறவங்க, உங்களுக்குள்ளே ஒரு கேள்விகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்பாசடருக்கு உங்களுடைய டேட்டாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இந்த மாதிரி டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாக்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது உண்மை இல்ல பொய் அப்படிங்கிற பதில் வரும். ஆனா இது எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட இது வரைக்கும் யாரும் டிஸ்பியூட் ரைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே தான் கன்ஃபார்ம் அண்ட் செலக்ட் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் டிஸ்பியூட் ரைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது பண்ணிட்டோமா, இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேனாக்கா மறுபடியும் எனக்கு வந்து ஸ்டேஜ் 4 ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். நான் ஏற்கனவே பண்ணதுனால இங்க ஓப்பன் ஆகல. ஆக்சுவலா நான் கண்டினியூ கொடுக்கல, பாருங்க ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால திருப்பி நான் பண்ணல. ஸோ நான் மறுபடியும் இதை வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டெப் 4க்கு நான் போறேன். ஸ்டெப் 4ல இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த டேட்டாவை நீ ஓகே பண்ணிட்ட, உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை நான் உனக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டேன், அதை நீ எப்படி வாங்கிக்க போற? ஸ்டேபிள் காயினா, அதாவது யூஎஸ்டிடி அண்ட் யூஎஸ்டிசியா வாங்கிக்க போறியா, இல்ல நம்மளுடைய எம்இசி காயினா நான் ஒண்ணு கொடுக்குவா? இதான் அவங்க கேள்வி. நீ ஆமா இல்ல அப்படிங்கிற பதில் மட்டும் தான் நீங்க சொல்ல போறீங்க. அதாவது ஒருவேளை நீங்க எனக்கு வந்து நீங்க ஸ்டேபிள் காயினாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிளான் ஏ சூஸ் பண்ணலாம். இல்ல சார், நான் வந்து எம்இசி காயினா சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் நீங்க எம்இசி காயினாவே கொடுத்துருங்க அப்படிங்கிறவங்க பிளான் பி சூஸ் பண்ணலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பிளான் ஏ சூஸ் பண்ணிட்டேன் சார், நான் பிளான் மாத்த முடியுமா அப்படின்னா, எஸ், பிளான் ஏல இருந்து பிளான் பிக்கு மாத்திக்கலாம் எப்ப வேணாலும். ஆனா பிளான் பி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளான் ஏக்கு போக முடியாது. அதை நான் எம்இசி காயின் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இல்ல நான் யூஎஸ்டிடியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க மாத்திக்கிட முடியாது. ஆனா யூஎஸ்டிடி அல்லது யூஎஸ்டிசியா நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிளான் பிக்கு மாத்திக்கிறேன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூ கேன் சேஞ்ச் எனி டைம் டு பிளான் பி. ரொம்ப சிம்பிள். பிளான் பி சூஸ் பண்ணவங்க பிளான் ஏ எடுக்க முடியாது, பிளான் ஏ சூஸ் பண்ணவங்க எப்ப வேணா பிளான் பிக்கு மாத்திக்கலாம். ஒரே வழியில முடிஞ்சிச்சா? ரைட். இப்ப பிளான் ஏன்னு என்ன, பிளான் பின்னு என்ன? பிளான் ஏ ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தரணும்னு சொன்னாங்களோ அதுல 1:1, அதாவது 1:1 சொன்னாக்கா $100 தரணும்னு சொன்னாங்கன்னா $100 தருவாங்க.
அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5% உங்களுக்கு வரும். மீதி 95% உங்களுக்கு அடுத்த 35 மந்த்ஸுக்கு செவரலா பிரிச்சு அவங்க கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். மாசம் மாசம் உங்களுக்கு அவங்க சொன்ன அந்த அமௌண்ட் உள்ள வந்துகிட்டு இருக்கும். இதுதான் பிளான் பி. உங்களுக்கு யூஎஸ்டிடியாவே வரும், இல்ல நீங்க சூஸ் பண்ணா யூஎஸ்டிசியாவே உள்ள வரும். இதுதான் பிளான் ஏ. பிளான் பி அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு தரேன்னு சொல்றனோ அதுல 1.2x, அதாவது 20% எக்ஸ்ட்ராவா நான் தரேன். அது ஏன் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம பேசும்போது நம்ம பேசுவோம். 1.2% எக்ஸ்ட்ரா நான் தரேன். ஸோ 4676 எனக்கு வந்து டோட்டலா நான் தருவேன். அதுல இன்னைய டேட்டுக்கு ஆஸ் ஆன் டேட் இந்த 4676 இன்னைக்கு எம்இசி பிரைஸ்ல நான் டிவைட் பண்ணாக்கா 302 எம்இசி காயின் வருது. நீ நோடு வாங்கியிருக்க, ஒரு 380 நோடு வாங்கியிருக்க, அதுக்கும் 1.2% போட்டாக்கா 350 பிளஸ் இன்டூ 1.2 போட்டா 420, அதாவது 420 எம்இசி காயின் வருது. இந்த ரெண்டையும் கூட்டினா 302 420 ரெண்டையும் கூட்டினாக்க 722 எம்இசி காயின் நான் உனக்கு தர வேண்டியது. இதை எப்படி தருவேன்? மூணு ஸ்பேஸா 3 மாசத்துல கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் 55%, ரெண்டாவது பேஸ் 33%, மூணாவது பேஸ் 12%, 3 மாசத்துல கொடுத்துட்றேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இது நீங்க பிளான் ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். இங்க காட்டாது, ஏன்னா ஏற்கனவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால எனக்கு காட்டாது. ஸோ நீங்க கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னாக்க 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு இங்க 80% அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது உங்களுக்கு இங்க 5th ஸ்டேஜ் ரிலீசிங் டேட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ரிலீசிங் மந்த்ஸ் அண்ட் இயர் ரெண்டு சேர்ந்து வந்துடும். ஆகஸ்ட் 2022 எவ்வளவு தருவாங்க, செப்டம்பர்ல எவ்வளவு தருவாங்க, அக்டோபர்ல எவ்வளவு தருவாங்கன்னு 3ஆ பிரிச்சு 3 மாசத்துல அவன் நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கான். இப்ப நிறைய பேருடைய கேள்வி, சார் ஆகஸ்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு, இந்த 397 எம்இசி காயினை உடனே கொடுத்துருவாங்களா இல்ல இவங்க எப்பயும் போல டிலே பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. எல்லாருக்குமே வந்து நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு 24 ஹவர்ஸ் போயிடுச்சா, அப்பா இன்னொரு 10 நாள் தான் இருக்குப்பா, இன்னொரு 7 நாள் தான் இருக்குப்பா, இன்னொரு 5 நாள் தான் இருக்கும். அது ஒரு 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 அன்சர்டனிட்டி ஆஃப் த ஃபியர்னஸ். என்ன அர்த்தம்னா, இவங்க என்னைக்குமே சொன்னது இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க, ஆனா லேட்டா செஞ்சிருக்காங்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாசம் 397 இந்த மாசமே வந்துருமா, இல்ல இது அப்படியே இழுத்துக்கிட்டே போய் அடுத்த மாசம் தான் கொடுப்பாங்களா, இல்ல அதுக்கு அடுத்த மாசம் கொடுப்பாங்களா நமக்கு தெரியல. அன்சர்டனிட்டி ஆஃப் த டைம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் சொல்லல. பட் ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காங்க, ஒரு மந்த்தை போட்டிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறத நாங்க வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நீங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ற மெத்தட். ஸோ எந்தெந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எல்லாரும் இந்த 5th ஸ்டேஜ் இன் ப்ராசஸ்னு வர்ற வரைக்கும் நீங்க பண்ணணும். அண்ட் மறக்காம உங்களுடைய வியூ ரிலீசிங் பேஸ் 80% இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ரைட் ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் 100% ஷுர். 100% நீங்க பண்ணிட்டீங்க. அதாவது 80% நீங்க அண்ட் 20% கம்பெனிஸோடைய ஒர்க் அப்படிங்கிறதுனால நீங்க உங்களுடைய வேலையை 100% முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் நம்ம இந்த மீட்டிங் எடுத்ததுக்கான முக்கியமான ஒரு நோக்கம். எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன ஃபில்அப் பண்ணணும், எங்க போய் என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணணும், எந்த பிளானை சூஸ் பண்ணணும், இந்த 5th ஸ்டேஜ்ல வந்து வர்ற அந்த ரிலீசிங் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் 3வது முறை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல எடுத்துட்டேன், நேத்து கொஞ்சம் வேகமா எடுத்துட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோம். இப்ப ஆகஸ்ட் மாசம் வந்துடுச்சு, எனக்கு வந்து 397 காயின் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே பார்த்திபன் கொடுத்துட்டாங்க எனக்குலாம் கொடுக்கலன்னு சொல்லி நினைச்சிட்டு போறீங்க. 397 காயின் எனக்கு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். அந்த எனக்கு உள்ள வந்துடுச்சு அப்படிங்கிறது நம்ம வேலெட்ல எம்இசி காயின் அப்படிங்கிறத ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது ஆட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு அந்த எம்இசி காயின் காட்டும். இப்ப வந்துடுச்சு, நான் என்ன சார் பண்ணணும்? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ,
ஸ்வாப்பிங். எம்இசி காயின் டோக்கன் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் ஸ்வாப் யுவர் எம்இசி காயின் டு யூஎஸ்டிடி அண்ட் யூஎஸ்டிசி. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேலே தான் ஸ்டேபிள் காயின் இருக்கும், கீழே எம்இசி காயின் இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த சின்ன பட்டனை யூஸ் பண்ணி மேலே கீழே மாற்றிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு $10 போட்டு பார்ப்போமே. ஒரு $10 ஆக்சுவலாக என்கிட்ட பேலன்ஸ் கிடையாது. ஏன்னா எம்இசி காயின் வந்து பேலன்ஸ் 0. இங்கே தெளிவாக தெரியுது பாருங்க. எம்இசி காயின் பேலன்ஸ் 0. ஆனால் $10 போட்டாக்கா எனக்கு அவன் கொடுக்க போகிறது $154.97 தரன்னு போட்டிருக்கான். அதாவது ஆக்சுவலாக ஆஸ் பர் த ரெக்கார்ட், ஆஸ் பர் த பேன்கேக் ஸ்வாப் ரெக்கார்ட், $10 எம்இசி காயின் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா 157.97 அவங்க எனக்கு தரன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்க 2 முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். நம்பர் 1, ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து 5%. அதாவது 0.5% இஸ் த ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ். அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஃபீ வந்து $0.42. இது $0.42 பர் டிரான்சாக்ஷன். $1 0.42 கிடையாது, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 0.42. அண்ட் ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் வந்து 0.5%. 0.5% ஆன் எம்இசி காயின்ல இருக்கிற 0.5%, இல்லை எனக்கு வரப்போற இந்த டாலர்ஸ்ல 0.5% அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போற அந்த யூஎஸ்டிடில 0.5% இஸ் த ஸ்லிப்பேஜ் பிரைஸ். அப்ப என்ன அர்த்தம்? 154 போட்டிருக்கோம், $10 போட்டு 10 எம்இசி காயினை போட்டிருக்கோம். நம்ம ஸ்வாப் பண்ணது நமக்கு $154.98 வந்துடும் அப்படின்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லா அப்படியே நமக்கு நம்ம வேலெட்டுக்கு வராது. இதெல்லாம் கழிச்சுட்டு போக தான் வரும். இந்த 0.5% ஸ்லிப்பேஜ் பிரைஸ், 0.42 நெட்வொர்க் ஃபீஸு, இதெல்லாம் போனது போக நமக்கு அநேகமா ஒரு $120 இல்லை $125 தான் வரும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அதான் உண்மை. இந்த அந்த வேரியேஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 25%, அதாவது நீங்க உங்களுக்கு என்ன வரணுமோ இதுல வந்து ஒரு 25% போகுது. இந்த போற அந்த ஸ்லிப்பேஜ் பிரைஸுக்கும் இந்த நெட்வொர்க் ஃபீ இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அவங்க எம்இசி காயின் வாங்குறவங்களுக்கு நான் 20% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்ப என்ன அர்த்தம்? அவன் அதிகமா கொடுத்துருக்கான்னாக்கா அது அதிகமா நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே திருப்பி நமக்கு அது நெட்வொர்க்கே தான் போகுது. ஸ்லிப்பேஜ் பிரைஸா போகுது, நெட்வொர்க் ஃபீயா அவங்களுக்கே தான் திரும்பி போகுது. பட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் ஈவன் ஏ பென்னி லெஸ், 3896 எனக்கு வர வேண்டியது அப்படியே தான் வரும். அவங்க அதிக பண்ணி இப்ப கொடுத்த அந்த 20% அப்படிங்கிறது இந்த மாதிரி நெட்வொர்க் ஃபீக்கும் ஸ்லிப்பேஜ் ஃபீஸுக்கும் சரியா போயிடும். அதாவது என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுடைய ஸ்லிப்பேஜ் பிரைஸுக்கும் நெட்வொர்க் ஃபீயும் அவங்களே கம்பெனியை பேர் பண்ணிக்குது. நீங்க அப்படி எடுத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் சார் வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அவங்க அதிகமா பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் ஸ்லிப்பேஜ் ஃபீஸையும் நெட்வொர்க் ஃபீயும் கம்பெனி பேர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சது. அதை உங்களுக்கு இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 0.25 அப்படிங்கிறது சில இடத்துல, அதாவது 2 இடத்துல நீங்க ஸ்வாப் பண்ணலாம். ஒன்று நீங்க நம்ம எம்இசி மேரா எக்ஸ்லயே போயிட்டு ஸ்வாப் பண்ணலாம், இல்ல பேன்கேக் ஸ்வாப்ல போயிட்டு நீங்க ஸ்வாப் பண்ணலாம், இல்ல காயின் ஜிக்கோ அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கான் அதுல போய் நீங்க ஸ்வாப் பண்ணலாம். அந்த ஜிக்கோ அப்படிங்கிறதுல வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் பேன்கேக் ஸ்வாப்ல நீங்க ஸ்வாப் பண்றது எனக்கு தெரியும். அது நான் பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். நம்மளுடைய வேலெட்லயே நீங்க போய் ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் எங்க பார்த்தாலும் உங்க டிரான்சாக்ஷன் ஃபீ அண்ட் ஸ்லிப்பேஜ் ஃபீஸ் இஸ் கோயிங் டு பி நார்மல் அண்ட் சேம். அதனால உங்களுக்கு பெரிய டவுட்ஸ் எதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாமே சேம் தான் சொல்ல வரேன். அடுத்தது உங்களுடைய எம்இசி காயின் இங்க நீங்க பார்த்தா தெரியும். ஆக்சுவலா இது வந்து லோ வேல்யூ அப்படிங்கிறதுனால இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதான் எம்இசி காயின். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வேலெட்ல எம்இசி காயினை டவுன்லோட் போட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். நம்ம போட்ட காயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்வாப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லா வரும்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, ஸோ ஸ்லிப்பேஜ் பிரைஸ் இஸ் தேர், நெட்வொர்க் ஃபீஸ் இஸ் தேர். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு.
நீங்க ட்ரையல் எடுக்கணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்ததை இப்போ $3000 உங்களுக்கு ஒரு ஒரு இப்போ எனக்கே வச்சுக்கோங்களேன், ஒரு 371 எம்இசி காயின் வருதுன்னா 371 எம்இசி காயின் அப்படியே போட்டு ஒரே டைம்ல ஸ்வாப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 எம்இசி போட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு போட்டா எவ்வளவு நமக்கு கம்மி ஆகுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் ஃபுல்லா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதோ இல்ல பாதி நீங்க வச்சுக்கிறீங்களோ அது 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 உங்க விருப்பம். பட் இதுதான் செய்ய வேண்டிய விஷயம்.